இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த இரவில் தியான கூட்டம் ஆண்டுடைய கிருபையினால் கடந்த 42 நாட்கள் 43 44 அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்கள் என்பதை விட ஆலயத்திலும் சரி உங்களுக்கும் சரி தேவ வார்த்தைகளை அறிவிக்கிறோம். எத்தனை பேர் இதை கவனித்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி இதோ இன்று கடைசி நாள் எத்தனை பேர் இதை கவனித்து பார்த்தீர்கள் கேட்டீர்கள் என்பது தெரியாது. ஆனால் விதைக்க வேண்டியது விதைக்கிறவனுடைய கடமை. அதை நல்ல நிலத்தில் விழுந்து பலன் கொடுக்கும் போது அது ஆசீர்வாதம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்தெல்லாம் நாம் கேட்டோம். இந்த வாரம் பாடுகளின் வாரம், பரிசுத்த வாரம் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்லி இருக்கிறோம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி அநேக விஷயங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதன்கிழமைன்னு வரும்போது அதிலே எந்த சம்பவமும் குறிப்பிடப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 12 காரியங்கள் 12 சம்பவங்களை ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியே அவர் பேசின உபதேசங்கள் எல்லாம் பார்க்க முடியும். குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த 12 காரியங்கள் அதை பார்த்து அதில் குறிப்பாக ஒரு சம்பவம் பார்க்குறோம். அந்த 12 காரியங்களை நீங்கள் பார்த்தால் ஒன்று பஸ்கா புசிக்கிறாங்க, யோவான் 14 உபதேசம் பண்ணுறாங்க, யோவான் 15 கெத்சமனே தோட்டத்துக்கு போகும்போது உபதேசம் பண்ணுகிறார், யோவான் 16 துன்பப்படுதலை குறித்து உபதேசிக்கிறார், யோவான் 17 ஜபத்தை குறித்து சொல்லுகிறார், மத்தேயு 26 ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனதை சுட்டி காட்டப்படுகிறது, மத்தேயு 24 தேவாலயத்திற்கு போயிட்டு தேவாலயத்தை குறித்ததான காரியங்களை சுட்டி காட்டுகிறார், 26:47 மத்தேயு யூதாஸ் காட்டி கொடுத்ததை பார்க்கிறோம், யோவான் 18:12 அன்னா இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசிரியனாகிய அன்னா ஆண்டவர் இயேசுவை விசாரித்ததை பார்க்கிறோம், லூக்கா 22:54 பேதுரு மறுதலித்தலை குறித்து பார்க்கிறோம், அப்புறம் ஆண்டவர் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போகிறாங்க, மத்தேயு 27:3 யூதாஸ் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுகிற விஷயம் என்ன? யோவான் 18:12 இது ஆலயத்திலும் தியானித்தோம். ஆண்டவர் இயேசு கெத்சமனே தோட்டத்திலே ஜெபித்தார். அந்த தோட்டத்தில் அவர் இருந்ததை குறித்து விஷயம் யூதாஸுக்கு தெரிந்தது. யூதாஸ் பிரதான சேவகர் போதகரின் போர் சேவகரின் கூட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து அவன் முத்தமிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பிறகு நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் பேதுரு கூட இருந்தார், பேதுரு விலகி போகிறார். பேதுரு நோக்கி சொல்லுகிறார், ஏன் பட்டயத்தை உரையில போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 12ஆம் வசனத்தில் ஆண்டவரை பிடிக்க யார் யார் வர்றாங்க பாருங்க. போர்ச்சேவகர் 1000 பேர்களுக்கு போர்ச்சேவகர்களுக்கு தலைவன் யூதருடைய ஊழியக்காரர், புறஜாதிகளும் சொந்த ஜனங்களும் இயேசுவை பிடிக்கிறாங்க. இயேசுவை பிடிச்சு அவரை கட்டுறாங்க. எவ்வளவு கொடூரமான செயல் பாருங்க. அவங்களுக்கு சாதாரணமா அவங்கள நடத்தியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு வெறி அவங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒரு தப்பும் பண்ணல, அவர் நல்லதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி அவரை கட்டி பிடிச்சு முதல்ல அண்ணா என்பவங்கிட்ட கொண்டு போனாங்க. அண்ணா யாரு? அவன் ஒரு பிரதான ஆசாரியர்.
அந்த பிரதான ஆசாரியன் இடத்துக்கு கொண்டு போறாங்க. அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசிரியனான காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இந்த அன்னாவுக்கு 5 பிள்ளைகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு மருமகன் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ரோம ஆளுகையில் ஒரு விதமாகவும், பழைய ஏற்பாட்டு காலங்களில் பல வருடங்களாகவும் அவர்கள் தங்களுடைய ஆளுகையில் பொறுப்பில் இருந்ததாக சரித்திரங்களை குறிப்பிடுகிறார்கள். இந்த காய்பா என்ன சொல்றான் 14ஆம் வசனத்துல, ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நல்லது என்று யூதருக்கு ஆலோசனை சொல்லுகிறான். ஒரு மனுஷன் செத்தா நல்லது, ஒருவர் செத்துட்டா நல்லது என்று இவன் ஆலோசனை கூறுகிறான். அப்போ அதன் பிறகு பாருங்க 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது யோவான்ல பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். அவருடைய சீஷரை குறித்தும் போதகரை குறித்தும் விசாரித்தான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் வெளிப்படையா உங்கள் மத்தியிலே நான் எல்லாத்தையும் பேசினேன். ஜெபாலயத்தில் இருந்த யூதர்கள் எல்லாம் கூடி வந்தாங்க. தேவாலயத்தில் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்துல நான் ஒன்றும் பேசவில்லையே. ஆண்டவர் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்றாரு. 21ஆம் வசனத்துல, நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். யதார்த்தமா ஆண்டவர் சொல்றாரு கேட்ட கேள்விக்கு. உன் சீஷரை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் கேட்டபோது ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல. ஆனா பக்கத்துல ஒருத்தவன் என்ன செய்யறான் பாருங்க, கேட்டதுக்கு பதில் தானே சொல்லணும். 22 இப்படி அவர் சொன்ன போது ஒருத்தவன் கிட்ட நின்ன ஒரு சேவகன், ஒரு வேலை செய்யறவன், ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்ற என்று இயேசுவை ஒரு இயேசு கிறிஸ்து யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் பிரதான ஆசாரியன் கேட்டதுக்கு பதில் சொன்னான். இது எவ்வளவு தேவையில்லாத காரியம். ஆண்டவர் எப்படி அனுமதிக்கிறார் பாருங்க. பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை எந்த விதத்தில் எப்படி அனுமதித்து அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா என்ன அடிக்கிற? ஏன்னா என்ன தப்பு பண்ண? அன்னைக்கு கள்ளனை பற்றி சொல்லும் போது, நாம தப்பு பண்றோம், அவர் ஒன்றும் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் இடது பக்கத்தில் உள்ளவனை குறித்து லூக்கா 23ல சொல்லுகிறத பார்க்க முடியும். நாம தப்பு பண்ணோம், நாம தண்டிக்கப்படுறோம். ஆனா அவர் தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. இந்த இடத்துல இந்த சேவகருக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். கையை நீட்டி அடிச்சு அவனுக்கு சொல்றாரு, நான் தகாததை எதுவும் பேசலையே அப்படின்னா சொல்லு. நான் தகுதியாய் பேசின, ஏன் என்ன அடிச்ச? 24ல சொல்றாரு, அண்ணா என்பவன் பிரதான ஆசனுடைய காய்பாவிடத்திற்கு அவனை கட்டுண்டவனாக அனுப்பினான். மாமனார் தன் மருமகன் கிட்ட ஆண்டவரை கட்டி அந்த கட்டுண்டவனாக அனுப்புகிறார். அப்புறம் அதன் பிறகு பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பிறகு இவன் அந்த காய்பாவும் அண்ணாவும் விசாரித்தான். ஒரு குற்றம் சாட்ட முடியாது, பொய் குற்றச்சாட்டுகள் தேடினாங்க. காய்பாவும் ஆண்டவரை விசாரிக்கிறான். அவனும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் பொய் சாட்சிகளை தான் தேடினாங்க. அதன் பிறகு பிலாத்துவினிடத்தில் அவரை கொண்டு வர்றாங்க. அந்த தேசத்துக்கு ரோம ஆளுகை, அந்த தேசத்து தேசாதிபதி அவங்ககிட்ட வந்த பிறகு, ஏன் இந்த மனுஷன் மேல என்ன குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்கப்படுகிறது. அவன் குற்றவாளியா இல்லைன்னா நாங்க ஏன் உங்ககிட்ட கொண்டு வர்றோம்? என்ன பதில் பாருங்க. அப்போது பிலாத்து அவர்கள் நோக்கி சொல்றான், அப்போ நீங்களே கொண்டு போயிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்க. யூதர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் மரண தண்டனை கொடுக்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்க போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படியெல்லாம் சொன்னார். அதன் பிறகு பிலாத்து விசாரித்ததும், பிலாத்துவினுடைய செயல்பாடும், இயேசு கிறிஸ்துவை அவன் கேட்ட கேள்விகளும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதிலும்,
குறிப்பாக அந்த பேச்சை பார்த்து நான் ஒரு குற்றம் இயேசுவினிடத்துல காணல. நான் இந்த பஸ்கா பண்டிகை வருது, அப்போ ஒருத்தவனை விடுதலை பண்ணணும், நீங்க என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணணும் என்று கேட்டபோது அவங்க அதுக்கு சொல்லல. இல்லை இல்லை, பரபாசுங்கிறவனை விடுதலை ஆக்குங்க, இயேசுவை நீங்க சிலுவையில் அறைங்க. அதன் பிறகு பிலாத்து வாரினால் அடிச்சு முள்ளுகளால முடிய பின்னி அவர் சிரசில வச்சு சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜா வாழ்க என்று சொல்லி அவரை கையினாலே அடித்தார்கள். ஆனாலும் பிலாத்து வெளியே போயிட்டு நான் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி வெளியே வருகிறார். இப்படி ஆண்டவர் மேல குற்றச்சாட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை யூதர்களின் பிடிவாதத்தினாலே பல பொய்யான காரியங்களை சொல்லி பிலாத்து எவ்வளவோ ஆண்டவர் இயேசுவை விடுதலையாக்க முயற்சித்தும் சொந்த ஜனம் விடவில்லை. அதன் பிறகு ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே சிலுவையில் அறைந்தார்கள். யூதர்களின் தூண்டுதலும் ரோமர்களின் அதிகாரமும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் அறியாத இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஏன் அடிக்கப்பட்டார் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்ற, நாம் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வர, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உலகம் முழுவதில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்காக உலக இரட்சகராய் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். இப்படி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்புதான் அதன் பிறகு அவரை குறித்து நாம் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறோம். அந்த நாளில் தானே இயேசுவானவர் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து தியானிக்க முடியும். அது போல காரியங்கள். எனவே இதை கேட்கிற அருமையானவர்களே, இந்த முறை 2025 வருஷத்தில் கூட ஏராளமான வசனங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இந்த வசனங்களை மட்டும் கேட்டீங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, குறைகளை உணருங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. வேற தேவன் இல்லை, அவரே மெய்யான தேவன். நம்மை தேடி வந்தவர், நம்மை வாழ வைத்தவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக கட்டப்பட்டவர், நமக்காக குத்தப்பட்டவர், நமக்காக வேதனை அடைந்தவர், நமக்காக அந்த கேடடைந்தவர், நம்மை வாழ வைக்க. எனவே நீங்கள் வாழ்ந்திருக்க இயேசுவை நம்புங்கள், அவருக்காக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் இந்த நாள் வரைக்கும் கடந்த 44 நாட்களாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்த ஒவ்வொருவரையும் ரட்சியும், மாற்றும், உமக்காக வாழட்டும். ஆண்டவர் கிரியை செய்யும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.